ஜஸ்டிஸ் எம்பி தாக்கர் அப்படின்னு ஒரு ஜட்ஜு. அவர் வந்து ஒரு நாள் வந்து டீ குடிச்சிட்ருக்காரு. டீ குடிச்சும் போது அப்படியே நியூஸ் பேப்பர் படிச்சுட்ருக்காரு. நியூஸ் பேப்பர் படிக்கும்போது அதில் ஒரு காலம் இருக்குது, லெட்டர்ஸ் டு த எடிட்டர் அப்படின்னு ஒரு காலம் இருக்குது. அந்த காலமில் ஒரு லேடி, ஒரு விடோ, அவங்க பிஎஃப் அமௌண்ட்டு அவங்களுக்கு இன்னும் வந்து சேரலை அப்படின்னு சொல்லி அவங்களோட கிரீவன்ஸை தெளிவுபடுத்தி ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருக்காங்க எடிட்டருக்கு. அந்த லெட்டர் வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு, நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் ஆகிருக்கு. இதை இவர் பார்த்துருக்காரு, மனசு உருகி இருக்கு இவருக்கு. இமீடியட்டாக ஆக்ஷன் எடுத்திருக்காரு. ஒரு ஜட்ஜாக இருந்து ஆக்ஷன் எடுத்திருக்காரு, ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்து அவர் வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காரு. ஆக்ஷன் எடுத்ததில் கரெக்டாக எண்ணி 2 வாரத்தில் அந்த அம்மாவுக்கு சேர வேண்டிய அந்த பிஎஃப் அமௌண்ட் வந்து சேர்ந்து அவங்க நன்றி தெரிவிச்சிருக்காங்க. இது நடந்த ஒரு இன்ஸ்டன்ஸ். இன்னொரு இன்ஸ்டன்ஸ் சொல்கிறேன். ஒருத்தர் வந்து ஜெயிலில் வந்து ஒரு கைதியாக இருக்கார். ஜெயில் வார்டன் அவர் வந்து ரொம்ப சித்திரவதை பண்ணியிருக்காரு, டார்ச்சர் பண்ணியிருக்காரு, லத்தியால் அடித்து அவர் ப்ரைவசியை இன்ஃப்ளிக்ட் பண்ணுற மாதிரி நிறைய ஒரு டார்ச்சர் பண்ணுறாரு, ப்ரைவசியை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி நிறைய டார்ச்சர்லாம் பண்ணியிருக்காரு. இந்த டார்ச்சர்லாம் பண்ணியிருக்காருன்றத அந்த வலியிலையும் வேதனையிலையும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பிரிசனர், அந்த விக்டிம், அவர் வக்கீலுக்கு எழுதி போடல, அவர் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு எழுதி போடல. அவர் கண்ணுக்கு கடவுள் மாதிரி தெரிஞ்சது வந்து அந்த ஜட்ஜு தான். ஸோ ஒரு ஜட்ஜுக்கு வந்து அந்த போஸ்ட் கார்டில் வந்து எழுதி போடுறாரு. அவர் கேஸ் சம்மந்தப்பட்ட அந்த ஜட்ஜுக்கு வந்து போஸ்ட் கார்டில் எழுதி போடுறாரு. ஹைகோர்ட்டுக்கு வந்து எழுதி போட்டுறாரு. ஒரு போஸ்ட் கார்டில் வலியிலையும் வேதனையும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் என்னை வந்து சித்திரவதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் கார்டு வந்து எழுதி போடுறாரு. அந்த போஸ்ட் கார்டை ஒரு ரிட் பெட்டிஷனாக ட்ரீட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டும் சரி அந்த கேஸ் எடுத்து அவங்களுக்கு நீதி வாங்கி கொடுத்து டீட்டெயில்டு கைட்லைன்ஸும் ஃபார்ம் பண்ணாங்க. இந்த சுனில் பாத்ரா வர்சஸ் டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த ஒரு பர்டிகுலர் கேஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேசஸ்லாம் ஜட்ஜஸும் சரி அட்வொகேட்ஸும் சரி நிறைய பேர் அவங்களோட உத்தியோக வரம்பை மீறி ஆனால் அதிகார வரம்புக்கு உட்பட்டு அவங்க ஒரு சொசைட்டியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, விக்டிம்ஸ்க்கு, அது மட்டும் இல்லாமல் சொசைட்டியில் ஒரு தவறாக இருக்கக்கூடிய ஒரு சட்டங்களை சீர்திருத்தத்துக்கான ஒரு சில நடவடிக்கை எடுப்பாங்க. இந்த மாதிரி நடவடிக்கைக்கு பேர் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்றது பேர். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஜட்ஜோட வேலை சட்டத்தை உருவாக்குறது கிடையாது, ஒரு டீடைல் கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது ஜட்ஜோட வேலை கிடையாது. ஆனால் விசாகா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தானில் ஒரு லேடிஸ், ஒரு எம்ப்ளாயீஸ் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டால் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்றதுக்கான டீடைல் கைட்லைன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டது. விசாகா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் ஒரு கேஸு. அந்த கேஸில் இருக்கக்கூடிய கைட்லைன்ஸை பேஸ் பண்ணி தான் இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து புதுசாக வந்து POSH பாஷ் ஆக்ட் வந்தது, ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேசஸ் ஆக்டே வந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு கைட்லைன்ஸை அவங்களோட உத்தியோக வரம்பை மீறி செய்கிறாங்க, ஆனால் அதிகார வரம்புக்கு உட்பட்டு செய்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் பேர் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்றது பேர். இந்த ஜுடிஷியல் ஆக்டிவிசமில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி இருக்குது, அதுக்கு பேர் பொதுநல வழக்கு, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நேற்றுக்கு நம்ம லோகஸ் ஸ்டாண்டி பற்றி பார்த்தோம், யார் ஒரு கேஸை ஒரு ரிட் மனு ஃபைல் பண்ணுறதுக்கான அருகதை உள்ளவர் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், அதாவது பொதுநலத்துக்காக ஒரு நபர் ஒரு ரிட் ஃபைல் பண்ணி அவர் வந்து அதுக்கான ஒரு நியாயத்தை வாங்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படி இருந்தால் சாதா கேஸுக்கும் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனுக்கும் என்னெல்லாம் டிஃப்ரென்சஸ் இருக்குது, என்னெல்லாம் கண்ணோட்டத்தில் கோர்ட் பார்க்கும் அந்த கேஸை, அதே மாதிரி இவர் என்னெல்லாம் விஷயங்களை ப்ரூவ் பண்ணணும், ஃபஸ்ட்டு அந்த கோர்ட்டுக்குள்ளே போயிட்டு கதவை தட்டுறதுக்கே என்ன ப்ரூவ் பண்ணணும், அதுக்கப்புறம் கேஸை ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் நம்ம சொல்லும் போது அதில் 2 டைப் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். இது பார்வையில் கண்ணோட்டத்தில் 2 டைப் இருக்குதுன்னு சொல்ல முடியும், எங்கேயும் எழுதப்படல. ஒரு பர்டிகுலர் டைப் வந்து ஜுடிஷியல் ஆக்டிவிசம் மூலமாக உருவாக்கப்பட்ட பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்டிகுலர் கேஸில் இப்போ நம்ம பார்த்த சுனில் பாத்ரா கேஸ், அந்த பர்டிகுலர் ஒரு பிரிசனர் கைதி வந்து எழுதி கொடுக்குற போஸ்ட் கார்டு பேஸ் பண்ணி கோர்ட் ஒரு டீடைல் கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அது ஜுடிஷியல் ஆக்டிவிசம்னால ஏற்பட்டக்கூடிய ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். ஏன்னா இவர் பாதிக்கப்பட்ட நபர் வந்து அவரோட கேஸை மட்டும் டிசைட் பண்ணி முடிச்சிருக்கலாம் கோர்ட், அப்படி பண்ணலை. டீட்டெயில்டாக கைட்லைன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த பர்டிகுலர் கேஸில். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள்
விஷாகா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் அப்படின்னு ஒரு கேஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு டீடைல் கைட்லைன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேசஸ்ன்னு பார்த்துருக்கலாம். அதே மாதிரி ஸ்டேட் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் வர்சஸ் அ பேரண்ட் ஆஃப் அ ஸ்டூடெண்ட் இன் அ மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஒன்று இருக்குது. இந்த கேஸில் என்னென்னா ரேகிங் பண்ணுறாங்க, மெடிக்கல் காலேஜில் ரேகிங் அட்ராசிட்டிஸ் நடக்கிறது, ரேகிங்னு ஒரு கொடுமை நடக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பேரண்ட் வந்து கோர்ட்டை மூவ் பண்ணுறாங்க. இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணியோ இல்லை அந்த பர்டிகுலர் சூழ்நிலை நிலவி வர சூழ்நிலையை பேஸ் பண்ணி தீர்ப்பு கொடுக்காம ஒரு சில கைட்லைன்ஸை கவர்மெண்ட் மேலே ஃபார்ம் பண்ணாங்க. இந்த பர்டிகுலர் கேஸில் அந்த பர்டிகுலர் கேஸில் ஃபார்ம் பண்ண கைட்லைன்ஸ் மேலே அந்த பர்டிகுலர் கோர்ட் ஹைகோர்ட் கொடுத்த கைட்லைன்ஸை என்ஃபோர்ஸ் பண்ணவும் ட்ரை பண்ணாங்க. அதாவது கவர்மெண்ட் வந்து இந்த கைட்லைன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு சட்டத்தை உருவாக்குங்க, ஆன்டி ரேகிங்க்குன்னு ஒரு தனிப்பட்ட சட்டத்தை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி ப்ரெஷரைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த அழுத்தத்துக்கு அகெயின்ஸ்டாக என்ன பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் ஃபைல் பண்ணாங்க. நீங்கள் கைட்லைன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கன்றது வரைக்கும் கரெக்டு, அதே மாதிரி ரேகிங்கை தடுக்கணுன்றதுக்கான ஜட்ஜ்மெண்ட் எழுதினதும் கரெக்டு. ஆனால் என்ன வந்து ஒரு சட்டத்தை உருவாக்குங்க இல்லை சட்டத்தை உருவாக்காதீங்கன்னு சொல்கிற அதிகாரம் கிடையாது. நாங்கள் உருவாக்கின ஒரு சட்டம் ஒரு பர்டிகுலர் இதுக்கு அகெயின்ஸ்டாக இருந்ததுன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு அகெயின்ஸ்டாக இருந்ததுன்னா அது நீக்கிறவு செய்கிறதுக்கான ரைட்டு இருக்குது, அது ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களை ஒரு சட்டத்தை உருவாக்க சொல்லி நாங்கள் பண்ணுறோன்னா அது ஜனநாயகத்துக்கு விரோதமாக போயிடும். ஏன்னா நாங்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சு உருவான கவர்மெண்ட்டு கோர்ட்டு சொல்லி நாங்கள் ஒரு சட்டத்தை உருவாக்க மாட்டோம், அது எங்களோட வேலை கிடையாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட் இந்த வியூவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சரின்னு சொல்லி அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சட்டத்தை உருவாக்க சொல்கிறதுக்கான அதிகாரம் கோர்ட்டு கிடையாதுனாலும் ஒரு சில டீட்டெயில் கைட்லைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கான அதிகாரம் இருக்குது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் இந்த பர்டிகுலர் கேஸில் சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த ஸ்டூடெண்ட்டோட பேரும் பேரண்ட்டோட பேரும் அனானிமஸாக இருக்கணுன்றதுக்காக பேரண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் இன் மெடிக்கல் காலேஜ் அப்படின்றது தான் பார்ட்டி பேரே இருக்கும். அந்த கேஸே ஸ்டேட் ஆஃப் ஹெச்பி வர்சஸ் பேரண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் இன் மெடிக்கல் காலேஜ்னு இருக்கும். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ். இந்த பர்டிகுலர் கேசஸ்லாம் என்னென்னா பொதுவான கைட்லைன்ஸ் விதிமுறைகள் கொடுக்கப்பட்டது. இது வந்து சாதா கேஸு ஒரு பர்டிகுலர் டிஸ்பியூட், ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற டிஸ்பியூட் வந்து ஒரு பொதுநல வழக்காக கன்வெர்ட் ஆனது ஜுடிஷியல் ஆக்டிவிசம் மூலமாக. அதாவது கோர்ட்டு அவங்களோட அதிகார வரம்புக்கு உட்பட்டு ஆனால் உத்தியோக வரம்பை மீறி கொடுத்த ஒரு சில ஆணைகள்னால இந்த பர்டிகுலர் கேஸ் வந்து சாதா வழக்குலேருந்து பொதுநல வழக்காக கன்வெர்ட் ஆகப்பட்டது. இது ஒரு வழி. ரெண்டாவது வழி நம்ம பார்த்தோன்னா பொதுநல வழக்குன்னு ஃபைல் பண்ணுறது. நிறைய பேர் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஃபைல் பண்ணுறவங்க இருக்காங்க. நம்ம நிறைய பேப்பரில் பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம், ஃபேமஸ் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகன்ஸ் அப்படின்றது இருக்காங்க. ஒரு பொதுநலனுக்காக ஒரு பொதுநல வழக்கு போடுறது, ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு பொதுநலனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக அது சம்மந்தமாக பேப்பர்ஸு இன்ஃபர்மேஷன்ஸ் அதெல்லாமே கலெக்ட் பண்ணி அவங்க பொதுநல வழக்கு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன், ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணுற பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்னா சீஃப் கோர்ட் அதாவது சீஃப் ஜஸ்டிஸோட பெஞ்ச் முன்னாடி தான் பெரும்பாலும் வரும். இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனில் வந்து முக்கியமாக பார்க்கக்கூடியது அந்த ஃபைல் பண்ணுற அந்த நபரோட க்ரெடென்ஷியல்ஸை வந்து ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. இது சம்மந்தமாக ஒரு கேஸில் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. எதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கணும், அவங்க அந்த த்ரெஷ்ஹோல்டில் அவங்க வந்து அந்த ஃபைல் பண்ணுறவங்க வந்து போனஃபைட் பர்சனாக இல்லையான்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு எதெல்லாம் ஆரம்பத்திலே பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஒரு கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு நம்ம இப்போ பார்ப்போம். பீசிங் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்னு ஒரு கேஸில் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு க்ரெடென்ஷியல்ஸ் ஆஃப் பெட்டிஷனர், அதாவது பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறவரோட க்ரெடிபிலிட்டி, நம்பகத்தன்மை, அது வந்து ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரெண்டாவது ப்ரைமா ஃபேசி கேஸ் வந்து பேசிக்காக அட் த ஃபேஸ் வேல்யூ எடுத்துக்கிட்டால் நியாயமான கேஸ் மாதிரி இருக்கா, அதை வந்து ரெண்டாவது விஷயமாக பார்க்கணும். மூணாவது விஷயம் வேல்யூ ஆஃப் த இன்ஃபர்மேஷன், அந்த கொடுத்த தகவலோட வெயிட்டேஜ் வேல்யூ, இது மூணுத்தையும் பேஸ் பண்ணி தான் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனை அட் த த்ரெஷ்ஹோல்டு வந்து அக்செப்ட் பண்ணணும். அந்த பேப்பர் வரும்போது அக்செப்ட் பண்ணணும். நிறைய விஷயத்துக்கு மேலே பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் நடந்திருக்கு. ஒரு பர்டிகுலர் கேசஸ்லாம் வந்து ரொம்ப ஒரு ஃப்ரிவிலஸ் இஷ்யூஸ் மேலாம் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் நடந்திருக்கு. இந்த அமைச்சர் இப்படி நடந்துட்டு இருக்கணும் அப்படின்றதுக்கு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் நடந்திருக்கு. இவரோட இதனோட விலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி இவரோட ப்ராப்பர்ட்டிஸோட விலை என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பர்டிகுலர் அமைச்சர் இல்லை புது அதிகாரியோட ப்ராப்பர்ட்டிஸோட விலை என்ன, ஒரு அசட் வேல்யூ என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நிறைய இருந்திருக்கு.
முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஃபைல் பண்ணும்போது நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸை மட்டுமே பேஸ் பண்ணி அதை எவிடன்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஃபைல் பண்ணாதீங்க, பண்ணக்கூடாது. அதை வந்து ஒரு எவிடன்ஸாக கன்சிடர் பண்ணி முடியாது. அதை ஒரு ஃபவுண்டேஷனாக வச்சு அந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ்லேருந்து கிடைக்கிற கண்டென்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் தகவல் பெறும் உரிமை சட்டத்து மூலமாக ஒரு சில எவிடன்சஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த எவிடன்சஸ்லாம் கன்சாலிடேட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஃபிட் கேஸ் இருக்குன்றது தெரிஞ்சால் ஒரு அட்வொகேட் இல்லை 4 அட்வொகேட் கிட்டையான கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிஐஎல் ஃபைல் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பண்ணாதீங்க அப்படின்றது முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன் நிறைய அட்வொகேட்ஸை கன்சல்ட் பண்ணணுன்னா, ஒரு பர்டிகுலர் பேப்பர் என்னோட கண்ணோட்டத்தில் வந்து இது ஒரு ஃபிட் கேஸாக இருக்கும். அதாவது ஒருத்தரோட அவர் சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பேஸ் பண்ணி எது வந்து நியாயமான ஒரு கேஸாக எனக்கு தோணும். பட் இதுவே வந்து இன்னொருத்தருக்கு வந்து ரொம்ப ஒரு ஃப்ரிவிலஸாகவும் ஒரு ட்ரைவியலான இஷ்யூ, இதெல்லாம் கோர்ட்டுக்கு ஏன் எடுத்துன்னு வர அப்படின்றது தோணும். ஸோ ஒரு பர்சனுக்கு 4 பர்சனை கன்சல்ட் பண்ணிவிட்டு எல்லாரும் ஒரு கன்சல்டட் ஒப்பீனியன் கொடுத்தா மட்டும் அந்த எவிடன்ஸோட வெயிட்டேஜ் எல்லாம் சேர்த்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஃபைல் பண்ணணும். இது தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பெட்டிஷனில் அந்த லிட்டிகண்ட், அதாவது ஃபைல் பண்ணுறவரோட க்ரெடென்ஷியல்ஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரஸ்ட் மூலமாக ஃபைல் பண்ணுறாரு, இல்லை ஒரு என்ஜிஓ மூலமாக ஃபைல் பண்ணுறாருன்னா அந்த ட்ரஸ்ட்டோட ட்ரஸ்ட் டீடோ இல்லை டாக்குமெண்ட்டையோ அட்டாச் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. அதே மாதிரி அதை ஃபைல் பண்ணுறதுக்கான அதிகாரம் கிடைக்கப்பட்ட அந்த ரெசல்யூஷனையும் ஒரு டாக்குமெண்ட்டாக ஃபைல் பண்ணுறது அவசியமாக இருக்குது. தனிநபராக ஃபைல் பண்ணாங்கன்னா ஒரு சில சமயம் அவங்களோட ஐடென்டிட்டி ப்ரூஃப், அதாவது பேன் கார்டெல்லாம் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இவங்களோட க்ரெடென்ஷியல்ஸை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில அவசியங்கள் இருக்குது. இவருக்கு ஃபண்ட் எங்கேருந்து வருது இந்த பர்டிகுலர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்னு, இல்லை சீப் பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாரா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுன்றதுக்காக இதெல்லாம் அட்டாச் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். அதே மாதிரி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பெட்டிஷனுக்கு சுப்ரீம் கோர்ட் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க, ஹைகோர்ட் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஃபார்மேட்டுன்னு நாங்கள் கன்சிடர் பண்ணல, ஃபார்மேட் இல்லைனாலும் நாங்கள் பிஏஎல்லாம் ட்ரீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் லெட்டர்ஸ் டு எடிட்டர்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கிளை பிஏஎல்லாம் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஒரு மேக்சினில் வந்திருக்கிற ஆர்டிக்கிளை வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க. போஸ்ட் கார்டை வந்து ஒரு ரிட் பெட்டிஷனாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனை தனிப்பட்ட நபர் ஃபார்மலாக கோர்ட் முன்னாடி ஃபைல் பண்ணுறாரே, ஆனால் அது ஒரு ரிட் ஆஃப் மேண்டமஸ் மாதிரியோ இல்லை ரிட் ஆஃப் கோவாரண்டோ மாதிரியோ இல்லை ஒரு பர்டிகுலர் ரிட் பெட்டிஷன் மாதிரி தான் ஃபைல் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. ரிட் பெட்டிஷனோட ஃபார்மேட்டில் ஃபைல் பண்ணுறதா இருந்தால் அந்தந்த ரிட் பெட்டிஷனுக்கான அதுக்கு தேவையான அந்த அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரிட் ஆஃப் மேண்டமஸ் ஃபைல் பண்ணுறதா இருந்தால் அந்த ரிட்டுக்கு தேவையான ஒரு டிமாண்ட் அண்ட் ரெஃப்யூசல், அதாவது ரெப்ரசன்டேஷன், இதை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கேன், எங்கள் ஏரியாவில் ரோடு சரியில்லை, பிஏஎல் ஃபைல் பண்ண போகிறேன், அதனால் ஃபஸ்ட்டு ரோடை சரியாக போடுங்கன்னு சொல்லி நான் அந்த கார்பரேஷனுக்கோ இல்லை அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கோ நான் வந்து ஒரு மனு எழுதி போடுறேன். அந்த மனு மேலே எந்த விதமான ஆக்ஷனும் இல்லைன்னு சொல்லி நான் வந்து அந்த மனுவோட காப்பியை அட்டாச் பண்ணி ஒரு பொதுநல வழக்கு தொடுக்கலாமே தவிர்த்து சும்மா ஒரு லெட்டரை ஒன்று எழுதி சீஃப் ஜஸ்டிஸ்க்கு போட்டால் அது பொதுநல வழக்காக ஆகாதுன்றது தெரிஞ்சுக்க வேண்டியது. அன்லெஸ் ஒரு அன்டில் வேறு வழி இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு இது தவிர வேறு அவுட்லெட்டே இல்லை அப்படின்னு இல்லாத வழியை அதை ஃபைல் பண்ணாமல் அது சரியான அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சேர்த்து கேதர் பண்ணி தான் ஃபைல் பண்ணணுன்றது அவசியமாக தெரிய வேண்டிய ஒரு விஷயம். ஒரு ஆர்டிகல் இந்தியா டுடேயில் வந்தது 1990. A red light trap, society gives no chance to prostitutes offspring. அதாவது ப்ராஸ்டியூட்டோட குழந்தைகளுக்கு, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைங்களோட வாழ்வாதாரத்தை பற்றி ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வந்தது, இந்தியா டுடேயில் வந்தது. இந்த இந்தியா டுடேயில் வந்த ஆர்டிக்கிளை ஒரு அட்வொகேட் வந்து படிச்சிருக்காரு. படிச்சுட்டு அவர் மனசு வந்து கொஞ்சம் இறங்கியிருக்கு. இதை பேஸ் பண்ணி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு இதை பேஸ் பண்ணி ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அவர் ஃபைல் பண்ணுறாரு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறது கேஸு, கௌரவ் ஜெயின் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு கேஸு. இதை பேஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணிவிட்டு, கவர்மெண்ட்டை வந்து ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணிவிட்டு இதை பற்றி தேவையான ஆய்வுகள்லாம் நடத்தி ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. அந்த சப்மிட் பண்ணுற ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி 3 ஜட்ஜ் உள்ள பெஞ்சு கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் இது. அதை சப்மிட் பண்ணுற ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் வந்து நீங்கள் வந்து நான் வந்து அதை எக்ஸ்டென்சிவாக டைரக்ஷன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் வந்து அந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணியாச்சு. அது பேஸ் பண்ணி இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ரிப்போர்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி சப்மிட் பண்ணுறாங்க கோர்ட் முன்னாடி.
கோர்ட் முன்னாடி சப்மிட் பண்ணும்போது 2 ஜட்ஜ் உள்ள பெஞ்ச் முன்னாடி வருது. ஒரு ஜட்ஜ் ஜஸ்டிஸ் ஆனரபிள் ஜஸ்டிஸ் வாத்வா, இன்னொரு ஜட்ஜு ஆனரபிள் ஜஸ்டிஸ் ராமசுவாமி. 2 ஜட்ஜு உள்ள பெஞ்ச் முன்னாடி வருது. இல்லை ஜஸ்டிஸ் ராமசுவாமின்றவர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து டைரக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கான தீர்ப்பு ரெடி பண்ணுறாரு. அதாவது ஒரு சில டைரக்ஷன்ஸ் இப்படிலாம் செய்யணும் இப்படிலாம் செய்யணும்னு சொல்லி ஒரு சில டைரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு. ஆனரபிள் ஜஸ்டிஸ் வாத்வா என்ன பண்ணுறாரு, சொல்கிறது டைரக்ஷன்ஸோட நோக்கம் என்னமோ சரிதானே தவிர்த்து டைரக்ஷன்ஸ் கொடுக்குற அதிகார வரம்புக்குள்ளே நம்ம இருக்கோமா இல்லையான்றது தெரியலன்றதுனால டைரக்ஷன்ஸ் கொடுக்காம, அதாவது இதை செய்யணும் செய்யக்கூடாதுன்றத ஸ்பெசிஃபிக்காக டைரக்ஷன்ஸ் கொடுக்காம நான் வந்து தீர்ப்பை மட்டும் கொடுக்குறேன்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் அப்சர்வேஷன்ஸ் மட்டும் கொடுத்து முடிச்சுக்கிட்டார். 2 ஜட்ஜு டிசென்டிங் ஒப்பீனியன்றது கிடையாது, கருத்து வேறுபாடுன்றது அவங்க தீர்ப்பில் கிடையாது. ஆனால் ஒருத்தர் மட்டும் ஒரு சில டைரக்ஷன்ஸ் கொடுத்தாரு, இன்னொருத்தர் வந்து அந்த டைரக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு எதிரான அப்சர்வேஷன்ஸ் கொடுத்தாரு. கவர்மெண்ட்டுக்கு வந்து சிக்கல் என்னன்னா, இந்த டைரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுறதா இல்லையா அப்படின்ற ஒரு சிக்கல் இருந்தது. இது சம்பந்தமாக ஒரு ரெவ்யூ பெட்டிஷன், அதாவது சீராய்வு மனு சுப்ரீம் கோர்ட்லேயே தாக்கல் பண்ணாங்க. இந்த ரெவ்யூ பெட்டிஷன் தாக்கல் பண்ணிட்டு இந்த டைரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுறதா இல்லையான்றது தான் கொஸ்டின் கோர்ட் முன்னாடி வந்தது. டைரக்ஷன்ஸை ஒரு பர்டிகுலர் ஜட்ஜு கொடுத்துருந்தாலும் சரி, ஆர்டிகல் 142 கீழே அவருக்கு இருக்கிற ஸ்பெஷல் பவர்ஸை வச்சு தான் அவர் கொடுத்துருக்காருன்றதுனால அந்த டைரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியது அரசாங்கத்தோட கடமை அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து அப்சர்வேஷன் கொடுத்தாங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனில் கொடுக்கப்படுற ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு ஆர்டரோட என்ஃபோர்ஸபிலிட்டி, அதாவது அமல்படுத்தக்கூடிய தன்மை, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கேஸை வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. கௌரவ் ஜெயின் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்ற கேஸை பற்றி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அந்த கேஸ், அதாவது அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒரு அப்சர்வேஷன் கொடுத்தாங்கன்னா அதை அமல்படுத்த வேண்டியது. அமல்படுத்தாமல் போனாங்கன்னா ஒரு ரிட் பெட்டிஷனை எப்படி அமல்படுத்தாமல் போனால் என்ன விளைவுகளோ அந்த விளைவுகள் வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு சாரும் அப்படின்றது தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பொதுநல வழக்கில் இடைக்கால உத்தரவு வாங்க முடியுமா? ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று நடக்கிறது, அதாவது ஒரு டேம் கட்டுற ப்ராஜெக்ட் ஒன்று நடக்கிறது. அந்த டேம் கட்டுற ப்ராஜெக்ட்னால நிறைய லேண்டு வந்து கையகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நிறைய ஒரு கிராம கணக்காக ஒரு கிராமமே கையகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு அகைன்ஸ்டாக ஒரு PIL, ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஃபைல் பண்ணுறாங்க. இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஃபைல் பண்ணுறது மேலே அந்த டேம் ப்ராஜெக்ட் மேலே ஒரு ஸ்டே வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்டே கேட்குறாங்க. இந்த இடைக்கால உத்தரவை கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படும் போது எந்த விஷயத்தை கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்றத பார்த்தோன்னா, சிவில் கோர்ட்டில் ஒரு இன்டர்ம் இன்ஜெக்ஷன் கொடுக்கறதுக்கான 3 ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குதுன்னு நம்ம ரொம்ப நாள் முன்னாடி பார்த்துருக்கோம். பிரைமா ஃபேசி, பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ், இர்ரிப்பேரபிள் இன்ஜுரி, அதாவது 3 கண்டிஷன்ஸ் இருக்குன்றது ரொம்ப நாளாக பார்த்துருக்கோம். சிவில் வழக்கில் ஒரு இடைக்கால உத்தரவு கொடுக்கறதுக்கு, ஒரு ஸ்டே ஆர்டர் கொடுக்கறதுக்கு என்னெல்லாம் கண்டிஷன்ஸோ அதெல்லாம் பார்க்கணும். ஆனால் அதுக்கு அப்பாற்பட்டு ஒரு பொதுநல வழக்கில் பிளைண்டாக கிராண்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றது இருக்குது. ஒரு பர்டிகுலர் கேஸ் பால்கோ எம்ப்ளாயீஸ் யூனியன் அப்படின்ற ஒரு கேஸ் ஒன்று, பால்கோ எம்ப்ளாயீஸ் யூனியன் வர்சஸ் பாரத் அலுமினியம் கம்பெனி, பால்கோ எம்ப்ளாயீஸ் யூனியன் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு கேஸில் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவசியப்பட்டால் அந்த மனுதாரர்கிட்ட ஒரு இண்டெம்னிட்டி பாண்டை வாங்கிக்கிட்டு, அதாவது இந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆகப்பட்டதுன்னா இதனால் அந்த டேம் ப்ராஜெக்ட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, ஏறக்கூடிய விலைவாசி சம்மந்தமாக இருக்கக்கூடிய என்னெல்லாம் நஷ்டம் இருக்கோ அதெல்லாம் நான் ஈடுகட்டுறதுக்கு தயாராக இருக்கேன்னு சொல்லி ஒரு இண்டெம்னிட்டி பாண்டை அந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறவர்கிட்டேருந்து வாங்கிக்கிட்டு அந்த இண்டெம்னிட்டி பாண்டை பேஸ் பண்ணி மட்டும் ஸ்டே ஆர்டர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கே தவிர்த்து, ஸ்டே ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசனை பண்ண வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லி இந்த பர்டிகுலர் கேஸில் சொல்லியிருக்கு. ரொம்ப ஒரு முக்கியமான கேஸ். இது தவிர நிறைய கேசஸ்லையும் சொல்லப்பட்டிருக்கு. பட் இந்த கேஸில் இந்த இண்டெம்னிட்டி பாண்ட் விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கு. ஸோ ஒரு ஸ்டே ஆர்டர் கொடுக்கும்போது சுப்ரீம் கோர்ட்டோ இல்லை ஹைகோர்ட்டோ ஒரு பொதுநல வழக்கில் ஒரு ஸ்டே ஆர்டர் கொடுக்குறதா இருந்தாங்கன்னா ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா ஒரு ப்ராஜெக்டை நிறுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை திரும்பி ஆரம்பிக்கிறதுக்குள்ள விலைவாசி ஏறிடும், அந்த நஷ்டத்தை யார் ஈடுகட்டுறது அப்படின்ற ஒரு கேள்வி ஏற்படும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இன்டர்ம் ஆர்டர்ஸை பற்றி. விட்ராவல், வாபஸ் வாங்குறது. ஒரு பொதுநல வழக்கை வாபஸ் வாங்க முடியுமா அவ்வளோ ஈஸியாக? அதாவது சிவில் வழக்குன்னு பார்த்தோன்னா பிளெயின்டிஃப், அதாவது கேஸ் ஃபைல் பண்ணுற வாதி வந்து டாமினன்ஸ் லேட்டஸ், அதாவது அவரோட கண்ட்ரோலில் தான் அந்த கேஸு, அதனால இருக்கிற நஷ்டம் லாபம் எல்லாமே அவரை தான் சாரும். அதனால் எப்போ வேணாலும் போய் வாபஸ் வாங்கிக்கலாம், அவரோட உரிமை அது. பொதுநல வழக்குன்னு வரும்போது அந்த லாப நஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் லாபமாக இருந்தால் பொதுமக்கள் எல்லாருக்கும் போய் சேரும், நஷ்டமாக இருந்ததுன்னா அவர் ஒருத்தருக்கு போய் சேரும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும்.
அதனால் பொதுநல வழக்கு பொறுத்த வரைக்கும் அதை வாபஸ் வாங்க முடியாது, அந்த ரைட் கிடையாது. அப்படியே வாபஸ் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுதுன்னா அவ்வளோ ஈஸியாக கோர்ட்டோட உத்தரவு கிடைக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. ஷீலா பர்சே வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்னு ஒரு கேஸு. அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் அதை விட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து சிவில் வழக்கு கிடையாது, இது விட்ரா பண்ணுறது அவ்வளோ சுலபம் கிடையாது, இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட அந்த ப்ரொசீடிங்ஸ் நடந்ததே தான் சேரும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இன்னொரு கேஸ் ஒன்று, எஸ்பி ஆனந்த் வர்சஸ் தேவகவுடா, ஹெச்டி தேவகவுடா அப்படின்னு ஆனரபிள் பிரைம் மினிஸ்டராக இருந்தவர். அவர் அது பிரைம் மினிஸ்டராக இருந்த அந்த அப்பாயின்மெண்ட்டை சேலஞ்ச் பண்ணி அவர் பிரைம் மினிஸ்டராக சேர்ந்ததை ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டதை சேலஞ்ச் பண்ணி ஒருத்தர் வந்து ஒரு பொதுநல வழக்கு போடுறாரு. ஆனால் ஹியரிங்கும் போது சார் நான் அதை வந்து ஜட்ஜுக்கிட்ட நான் இதை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது ஜட்ஜ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, வாபஸ் வாங்குறதுக்கான அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். ஒரு பொதுநல வழக்குன்னு வந்துருச்சுன்னா நடுவில் வாபஸ் வாங்க முடியாது, அதுக்கான வாய்ப்பே கிடையாது. பிஐஎல்னு வந்துருச்சுன்னா நோ கொஸ்டின் ஆஃப் விட்ராவல். அப்படியே விட்ராவல் பண்ணணுன்னாலோ கோர்ட்டோட எக்ஸ்பிரஸாக அனுமதியோட அந்த பர்டிகுலர் கிளாஸுக்கு, அதாவது யாருக்கு பாதிப்பு ஏற்படும்ன்றதுக்காக பொதுநல வழக்கு ஃபைல் பண்ணுறோமோ அவங்களுக்குலாம் எந்த விதமான பாதிப்பு ஏற்படாத நிலையில் வாபஸ் வாங்க முடியும், இல்லைன்னா முடியாது. ஒரு பொதுநல வழக்கு சீப்பான பப்ளிசிட்டிக்காக ஃபைல் பண்ணியிருக்காங்கன்றது தெரிஞ்சதுனாலோ இல்லை வேறு ஏதான ஒரு காரணத்தினால அரசியல் சம்மந்தப்பட்ட காரணத்துக்காகவோ இல்லை மீடியா சம்மந்தப்பட்ட காரணத்துக்காகவோ ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த மனுதாரர் மேலே காஸ்ட் இம்போஸ் பண்ணுற ஒரு பழக்கம் இருக்குது கோர்ட்டுக்கு. அது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. பொதுநல வழக்கை ஃப்ரிவிலஸான ரீசன்ஸ்க்கு ஃபைல் பண்ணக்கூடாதுன்றதுக்கு இது மெயினான காரணம். காஸ்ட் இம்போஸ் பண்ணுவாங்க கோர்ட்டு, ரொம்ப ஈஸியாக காஸ்ட். ஏன்னா கோர்ட்டோட டைம் ரொம்ப வேல்யூபிள் ஆனது. ஒன்றும் இல்லாத காரணத்துக்காகலாம் பொதுநல வழக்கு தொடுக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரி மெடில்சம் பர்சன்ஸ், பிஸி பாடிஸ் அண்ட் மெடில்சம் பர்சன்ஸ்னு எதுக்கு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி நபர்களை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ப்ரொவிஷன் இது. காஸ்ட் இம்போஸ் பண்ணுவாங்க, ஃபைன் இம்போஸ் பண்ணுவாங்க. ஸோ பொதுநல வழக்குன்றது வேலிடாகவும் போனஃபைடாகவும் இருக்கணுன்றது தெரியுது. காஸ்ட்ன்றது வழக்கு போட்ட மனுதாரர் பக்கம் கொடுக்க, அதாவது இம்போஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா யார் மேலே கேஸ் ஃபைல் பண்ண போதோ அந்த கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் மேலேயும் காஸ்ட் இம்போஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் மேலே மனுதாரருக்கு கொடுக்காம, மனுதாரருக்கு கொடுக்குற மாதிரி இவருக்கு ஒரு அவார்ட் மாதிரி, ஒரு என்கரேஜ்மெண்ட் மாதிரி. ஏன்னா இந்த விஷயத்த பொதுநல வழக்காக ஃபைல் பண்ணி அதை கோர்ட்டோட அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்த ஒரு விஷயத்துக்காக, அந்த என்கரேஜ்மெண்ட்டுக்காக அவங்களுக்காக ஃபைல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, காஸ்ட் இம்போஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த காஸ்ட்ன்றது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. அது தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஒரு பொதுநல வழக்கை ஃபைல் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்க வேண்டியது. ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணக்கூடிய பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பெட்டிஷன்ஸ், அதாவது ரிட் பெட்டிஷன்ஸில், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ரிட் பெட்டிஷன்ஸில் அந்த ஒரு 2 கிளாஸ் சேர்க்க வேண்டியதாக இருக்கும் அந்த அஃபிடவிட்டில். லெஃப்ட் வித் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ் ஒரு எஃபிஷியஸ் ரெமெடி அப்படின்றத ஒரு கிளாஸ் ஒன்று சேர்க்க வேண்டியதாக இருக்கும். என்னது வேறு வழி இல்லாமல் தான், வேறு ஒரு மார்க்கம் இல்லாமல் தான் நான் இந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறேன்றதும், அதே மாதிரி இதே மாதிரி இது சம்மந்தமாக எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த விதமான ரிட் மனுவோ இல்லை பொதுநல வழக்கோ தொடரப்படலை அப்படின்னு சொல்லி அஃபிடவிட்டில் எழுத வேண்டியது அவசியமாக இருக்குது. இதை தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு ஜுடிஷியல் ஆக்டிவிசம்கான ரொம்ப ஒரு முக்கியமான டூல். இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன ஜஸ்டிஸ் எம்பி தாக்கர், ஆனரபிள் ஜஸ்டிஸ் எம்பி தாக்கர் மாதிரியோ, இல்லை இந்த சுனில் பாத்ரா கேஸ் எடுத்துகிற ஆனரபிள் ஜட்ஜஸ் மாதிரியோ, இல்லை ஜஸ்டிஸ் கிருஷ்ணா ஐயர், ஜஸ்டிஸ் பாகவதி ஜே, அவங்கள மாதிரி பெரிய ஜட்ஜஸோட ஜட்ஜ்மெண்ட்ஸை பார்த்துட்டு அவங்க செஞ்ச ஜுடிஷியல் ஆக்டிவிசம் பார்த்துட்டு லீகல் ப்ரொஃபஷனுக்கு வந்த நிறைய நபர்கள் இருக்காங்க. அதாவது 30-40 வருஷம் ப்ராக்டிஸ் ஆகும்போது கூட, 50-60 வருஷம் ப்ராக்டிஸ் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் வரும்போது ஏதான ஒரு சமயத்தில் இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸை கிரியேட் பண்ண முடியுமான்னு ஏங்கக்கூடிய அட்வொகேட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பொதுநல வழக்குன்றது ஒரு ரொம்ப பெரிய வரப்பிரசாதம். அதை வச்சு ஒரு தனி நபரால் ஒரு கவர்மெண்ட்டோட எந்த விதமான ஆக்ஷனையும் செக் பண்ண முடியும். ஆனால் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ண வேண்டிய ஒரு வெப்பன். அதுக்கு நிறைய ஒரு ப்ரிப்பரேஷன்ஸ் தேவைப்படுறது. ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மூலமாக தகவல்கள், இது சம்மந்தப்பட்ட எம்பிரிக்கல் ரிசர்ச்லாம் நிறைய கண்டக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நிறைய நேரத்தில் மாஸ் பெட்டிஷன்ஸ் சைன் வாங்க வேண்டியதாக இருக்கும். பப்ளிக் தாட் அண்ட் ஆஃப்டர் தாட், அதுக்கு எதிராக இருக்கா சாதகமாக இருக்கான்றது தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்ஸ் நிறைய ஃபைல் பண்ணியிருக்கக்கூடியது என்விரான்மெண்டல் லா, புவியியல் சம்மந்தப்பட்ட கேசஸில். அதெல்லாம் நிறைய இந்த பர்டிகுலர் இதை டேம் ப்ராஜெக்ட் வரக்கூடாது, இல்லை இந்த ஃபேக்ட்ரியை ரிமூவ் பண்ணணும், இல்லை இந்த கழிவுநீர்
ஃபேக்ட்ரியிலேருந்து வருது, அதை வந்து நிறுத்தணும். அந்த மாதிரி நிறைய பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, நிறைய வந்துட்டு தான் இருக்குது. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்றது நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன்ற நான் நம்புகிறேன். பிஐஎல் ஃபைல் பண்ணும்போது ஒரு பர்சனுக்கு, திரும்பியும் சொல்கிறேன், ஒரு அட்வொகேட்டுக்கு 4 அட்வொகேட் கிட்ட போய் ஒப்பீனியன் கேட்டு தான் கோர்ட்டுக்குள்ளே அந்த பேப்பர்ஸை சப்மிட் பண்ணுன்றது முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது.